த்ரிஷா அவர்களோட லீக்டு வீடியோ ஏதோ வந்தது அப்படின்னு சொல்லி இப்போ அது முன்னாடி வந்ததை மறைச்சிட்டாங்க. மறுபடியும் இப்போ பார்த்திபன் அவங்க பேசுனதுனால வந்து மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து பூகம்பமாக வெடிச்சிருக்கு. இப்போ த்ரிஷா பிறந்த மேனியாக குளிக்கிற காட்சி, சோப்பு போடுறது எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு. எப்படின்னா ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு தெலுங்கு பட ஷூட்டிங்கு. அங்கே அவன் பாத்ரூமில் சிசிடிவி வச்சு வெளியே விட்டுட்டான். ஆந்திரா சிஎம்லேருந்து தமிழ்நாடு சிஎம் மோடி அவர்கள் வரைக்குமே ஏன் சச்சின் அவர்களே வந்து தலைவரே அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் ஒரு ட்விட்டு கூட போடவே இல்லையே. அன்னைக்கு த்ரிஷாவோட ஜாலியாக இருந்தார் என்னமோ தெரியல. தலைவருடைய அபிமானத்துக்குரிய நடிகரை நீ எப்படி விமர்சிக்கலாம்? ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு நிறைய ஓட்டர்ஸ் தேவை. அப்புறம் ரஜினியுடைய ரசிகருடைய வாக்கும் உனக்கு தேவை. நீ இப்போ ரஜினி ரசிகர்களை பாய்ச்சிக்கிட்டிய, இது உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைப்பா, விஜய் தான் நஷ்டம். இப்படி கூட இருக்கவர் ஆதவர்ஜுனா ரஜினிகாந்தை பற்றி தப்பாக பேசுனா நீயே மன்னிப்பு கேட்டுக்கணும். அவர் சார்பாக நானே மன்னிப்பு கேட்குறேன், நான் அவரை கண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லலை? ஏங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, உண்டா இல்லையா? கரெக்டாக சார். எந்த சூழ்நிலையிலையும் அப்பா சொல்கிறத மகன் கேட்கணும். ஏன்னா அப்பா இல்லாமல் மகன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ உங்கள் ஒப்பம் பேச்சையே கேட்கல, நீ உருப்படியான்னு தான் கேட்கணும், வேற என்ன இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நான் பேச மாட்டேன், முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்தப்புறம் தான் பேசுவேன்னா எங்களெல்லாம் என்ன பைத்தியக்காரன் இல்லை இழிச்சவன் நினச்சிட்டியா? நீ ஒரு அரசியல் தலைவர். இப்போ வளகாப்புங்கிறது பெண்கள் விழாய்யா. வளகாப்புக்கு பொம்பளைங்க தான் போவாங்க, வந்து வளையல் போடுவாங்க. நீ எதுக்கு போகிற? அது பெண்கள் விழா. இதுக்கு இங்கேருந்து மும்பையில் தனி விமானத்தில் போகிறாரு, ஆனால் மக்களை சந்திக்க மாட்டார். அதே மாதிரி சார், த்ரிஷா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே 2 பாய் ஃப்ரெண்டு வந்து இருந்திருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு தான் பாய் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமையா சார் இருந்திருக்கும்? எல்லாம் தெரியுங்க. அவர் பழுத்த பழம், அணில் கடித்த பழத்துக்கு ஆசைப்படுறாரு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீ நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி த மெய்யழகன் காம்போ திரைப்பட நடிகர் விமர்சகர் இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கும். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். போன வாரம் போஸ்ட் பார்த்தீங்களா? சைக்கிள் நல்லா இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க யார் சார் அதுன்னு. அவர் ஃபியூச்சர் ஹீரோ அப்படின்னு. ஐயோ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன காரணம்னா, பொதுவாக காம்பு எப்படி பண்ண மாட்டாங்க, வேறு மோட்டிவில் பண்ணும்போது நான் என்கிட்ட 4 பேர் கேட்டாங்க யார் இது. நான் நிறைய போஸ்ட்லையும் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டேன் யாருன்னு கேட்டாங்க. இது ஃபியூச்சர் ஹீரோ அப்படின்னு. புக்கெல்லாம் இருக்குது சார் அப்படி சொல்லிட்டாங்களா? கண் கலங்க வச்சிட்டிங்க சார் இன்டர்வியூ ஆரம்பத்தில். எனக்கு அது நிறைய அனுபவம் இருக்குது. ஜேடியில் நான் இருக்கும்போது என்னுடைய விமர்சனத்தை பேசுனவங்களே 3 பேர் ஹீரோ ஆகிட்டாங்க. அதனால் அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. சொல்லுங்கள், உனக்கு அந்த பக்குவம் இருக்குது, ஹீரோ ஆகிடுவா அப்படின்னு? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே சார். நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்டர்வியூவை. ஓகே சார், பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறப்ப இந்த கொஸ்டின் கேட்கணுமா? சரி, கேட்டு தான் ஆகணும். அதாவது சார், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா வந்து ரஜினி அவர்களை பார்த்து அவர் அரசியலுக்கு வரதாக இருந்தார், ஆனால் திமுக கொடுத்து அழுத்ததுனால பயந்துட்டு ஒரு அரசியலை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காரு. இதுக்கான இடையில வந்து நிறைய பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரசியல்வாதிகள், ஏன் சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பல பதிவுகள் போட்டிருக்கேன். ஆதவர்ஜுனா வந்து நான் சொன்ன மாதிரி நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம். அவரெல்லாம் ரஜினியை விமர்சிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள். அதாவது ரஜினி நிழலை கூட பார்த்துட்டு போகிறாங்கிறது எனக்கு சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சினிமா ஞானியை விமர்சிக்கிறதுங்கிறது தப்பு. அதுவும் தேவையில்லாமல் அவர் அரசியலில் இப்போ இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்போவோ திமுக மிரட்டுச்சு அப்படிங்கிற ஒரு உருட்டை சொன்னார்னா அந்த ஆள் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரலூசு அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம்னா, விஜய் வந்து ஃபாலோவர் ஆஃப் ரஜினி படம் நான் முதல்ல பார்க்குறவன் அப்படின்னு சொன்னவர். தலைவருடைய அபிமானத்துக்குரிய நடிகரை நீ எப்படி விமர்சிக்கலாம்? ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு நிறைய ஓட்டர்ஸ் தேவை. அப்புறம் ரஜினியுடைய ரசிகருடைய வாக்கும் உனக்கு தேவை. நீ இப்போ ரஜினி ரசிகர்களை பாய்ச்சிக்கிட்டிய, இது உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைப்பா, விஜய் தான் நஷ்டம். அப்போ நீ உள்ளே இருந்துட்டு ஏதாவது உள்குத்து வேலை பண்ணுறியாங்கிறதான் எனக்கு வந்து ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அவர் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் நம்ம ஆதவர்ஜுனாவை பற்றி பேசணும்ல. ஆதவர்ஜுனா, நீ வந்து மார்ட்டின் மேலே காதலிச்சு கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணதோட அந்த பொண்ணை வச்சு கொடுத்து நடத்தணும்.
நீ வந்து உங்கள் மாமன் சொத்தை ஆட்டை போட நினச்சேன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. இதை உன் மச்சானே சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த ஆளுக்கும் எங்களுக்கு குடும்பம் சம்மந்தமே இல்லைங்க, அந்த ஆள் எங்கள் சொத்தை ஆட்டையை போட பார்த்தான், ஒரு கேஸ் வேறு போட்டிருக்கோம், அதனால் இப்போ என் தங்கச்சி கூட அவனோட வாழையில் தனியாக இருக்கான் அப்படின்னு கேவலமாக பேசியிருக்கான். ஏண்டா நீயே இப்படி ஒரு கேவலமான பிறவியாக இருந்துக்கிட்டு எதுக்கு சூப்பர் ஸ்டாரை போய் பேசுகிற? தேவையா உனக்கு? அப்போ நீ விஜய்க்கு உள்ளே இருந்துகிட்டே உள்குத்து வேலை பண்ணுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி விஜய் அவர்களும் இதுக்கு எது கண்டனம் தெரிவிச்சாரா? அது பர்சனலாக அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை பகிச்சிக்கிட்டோம், அடுத்து அஜித் ஃபேன்ஸை பகிச்சிக்கிட்டோம், இப்போ சூப்பர் ஸ்டாரே பகிச்சிட்டப்போ நமக்கு யார் ஓட்டு போடுவான்ற தெரியாது. இல்லை, அது ஒரு விஷயத்தில் எல்லாத்துக்குமே நோ கமெண்ட்ஸு, மௌனமாக இருக்கார் விஜய். அது நல்லதில்லை. இப்போது மௌனம் வந்து ஒரு மனிதனை பெரிய மனுஷனாக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவையில்லாத மனித மௌனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆபத்துக்கு அறிகுறி. இவன் தான் மானம் சுடிச்சோடனே இல்லாதவனை, இல்லை காது கேட்கலையா, இல்லை மூளை இல்லையாங்கிற ஒரு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிடும். இப்படி கூட இருக்க ஒரு ஆதவ ரஜினிகாந்தை பற்றி தப்பாக பேசுனா நீயே மன்னிப்பு கேட்டுக்கணும். அவர் சார்பாக நானே மன்னிப்பு கேட்குறேன், நான் அவரை கண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லலை? த்ரிஷா விஷயத்தில் மௌனம் காக்கிற மாதிரி ரஜினிகாந்த் விஷயத்தில் மௌனம் காக்கிறது நல்லதா? அவர் ஒரே படம் போட்டுக்கார், நெத்தி அடி அடிச்சிருக்காரு. காலம் பதில் சொல்லும், காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இப்போவே என் ரசிகர்கள் உனக்கு பதில் சொல்லுவாங்க, இந்த தேர்தலையும் என் ரசிகர்களும் அபிமானிகளும் உனக்கு பதில் சொல்லுவான்னு சொல்கிறாரு. உனக்கு தேவையா விஜய்? ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மௌனம் சாதிக்கிறீங்க? தேவையற்ற மௌனம் பல விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு மூத்தவங்கிறத வச்சு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் அப்பா சொன்னதே நீங்கள் கேட்கல, நான் சொன்னதே கேட்க போகிறீங்க. அதான் சார், அவரோட ஒரு வழிகாட்டுதல் வந்து தவறாக இருந்திருக்குமோ? ஏன்னாப்பா ஏங்க வழிகாட்டுதலை கேட்கணும், புரியணும், அதை பின்பற்றணும். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஏங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, உண்டா இல்லையா? கரெக்டு சார். எந்த சூழ்நிலையிலையும் அப்பா சொல்கிறத மகன் கேட்கணும். ஏன்னா அப்பா இல்லாமல் மகன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ ஒப்பம் பேச்சையே கேட்கல, நீ உருப்படியான்னு தான் கேட்கணும், வேறு என்ன இல்லை. அவர் வீட்டுக்கு வராத, அவங்க அம்மாவை வீட்டுக்கு வராத, என்ன இது? எந்த, அதாவது நீ கூட்டு கொடுத்து நடத்த வேண்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க, ஆனால் ஒரு கெஸ்ட்டாக நீ அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ என் பசங்கள்லாம் என் சனி ஞாயிறு வந்துடுவாங்க, மகளும் மகனும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவோடு இருக்கிறது தானே குடும்பம். நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறது கிடையாது, உங்கள் அப்பா இங்கே வர்றது கிடையாது, பசங்களோட இல்லை, பொண்டாட்டியோட இல்லை. வாட் இஸ் இது ஃபேமிலி? இதான் குடும்ப நடத்த லட்சணமா? ஏன்னா குடும்பம் நடத்த தெரியாத நீ எப்படியா நாட்டை காப்பாற்ற போகிறங்கிறது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை. நேயர்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த கேள்வி சரியா இல்லையா? ஏப்பா நீ வெறும் சினிமாக்காரனாக இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. சினிமாக்காரன் 4 நடிகை விட லவ் பண்ண தான் செய்வான், கெமிஸ்ட்ரி ஒரு கோட்டாக தான் செய்யும். ஒவ்வொரு நடிகையும் கதாநாயகன் ஒப்புதல் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க முடியாது, அதுவும் எங்களுக்கு தெரியும். அது சினிமாக்காரன். ஆனால் இப்போ நீங்கள் தேர்தலுக்கு வர்ற, நான் உனக்கு ஓட்டு போடணும், என் பசங்க உனக்கு ஓட்டு போடணும், அதாவது தமிழ்நாட்டு முதல்வர்னால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. நீ எப்படி நடக்கணும்? சுய ஒழுக்கம் வேணுமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் நான் பேச மாட்டேன், முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்தப்புறம் தான் பேசுவேன்னா எங்களெல்லாம் என்ன பைத்தியக்காரன் இல்லை இழிச்சவன் நினச்சிட்டியா? இப்படி தானே நாங்கள் கேட்போம். அதே மாதிரி சார் தான் இப்போது முன்னையாச்சும் திமுக ஆட்சி இருந்தது, இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அவன் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்கான், எல்லா தலைவரும் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்காங்க. இவர் மட்டும் பன்னீர் பங்களாவில் இருக்கார், இல்லை அமித்ஷா பார்க்கறதுக்கு மும்பை போகிறார். ஏன்னா உனக்கு நீ ஒரு அரசியல் தலைவர், இப்போது வளகாப்புங்கிறது பெண்கள் விழாய்யா. வளகாப்புக்கு பொம்பளைங்க தான் போவாங்க, இந்த வளையல் போடுவாங்க. நீ எதுக்கு போகிற? அது பெண்கள் விழா. இதுக்கு இங்கேருந்து மும்பையில் தனி விமானத்தில் போகிறாரு, ஆனால் மக்களை சந்திக்க மாட்டார். நல்ல அரசியல்ப்பா, விளங்கும். 41 பேர் இறந்தவங்கள வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னார், வளையல் போடுறதுக்காக மும்பைக்கு போயிருக்காரு. மக்களே சொல்கிறோம், புரிஞ்சுக்கிறது உங்கள் இஷ்டம் சார். உங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி அவர்களோட பர்சனலாக விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பகையுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ரஜினி என்ன சொன்னார்னா, நான் எம்ஜிஆர் ஸ்டைல் தான் பின்பற்றுறேன், எம்ஜிஆர் ஃபார்முலா தான் என்னுடைய ஃபார்முலான்னு சொன்னார். அதே விஜயும் என்னுடைய ஃபார்முலா ரஜினி ஃபார்முலான்னு சொன்னார். அது ஏற்புடையது தான். ஏன்னா அவர் விஜய் வந்து ரஜினி ரசிகர்களை தான் நிறைய பேர் ஈர்த்தார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன் தலைவருக்கே குரு, அவரை போய் விமர்சிக்கிறிய ஆதவர்ஜினா, புத்தி கெட்டு போச்சா? அப்படி தானே கேட்க முடியும். கேட்டுங்க.
ஓகே சார். ஆனால் எல்லாரும் ரசிகர்கள், அதாவது ரஜினி ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து தலைவருக்கு வந்து பிறந்தநாள் வந்தது. ஆந்திரா சிஎம்லேருந்து தமிழ்நாடு சிஎம் மோடி அவர்கள் வரைக்குமே, ஏன் சச்சின் அவர்களே வந்து தலைவரே அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு ட்விட்டு கூட போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு த்ரிஷாவோட ஜாலியாக இருந்தார் என்னமோ தெரியல. ஏன்னா த்ரிஷாவோட ஜாலியாக இருந்தால் குருவையும் மறந்துடுவார், அப்பனையும் மறந்துடுவார், பொண்டாட்டியும் மறந்துடுவார், குழந்தைகளும் மறந்துடுவார். நான் வந்து இந்த இந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேர்டு பேருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். உண்மை, அதாவது நீ உன்னுடைய குருவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது உன்னுடைய கடமை. இன்னைக்கு நீ வந்து ஒரு தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர், நீ ரஜினிக்கு வாழ்த்து சொன்னால் ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் உனக்கு ஓட்டு போடுவாங்க. உனக்கு எப்படி ஓட்டை கவர் பண்ணுறதே தெரியாமல் பெப்பன்னுட்டு என்ன அர்த்தம்? அவர் கவர் பண்ண வேண்டியதை கவர் பண்ணுறாருல சார். அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் பாடி டிமாண்ட் முக்கியம் இல்லை, ஓட்டு 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 முக்கியம். ஏன்னா அப்போ தான் கோட்டைக்கு வழி பிறக்கும், இல்லைன்னா மறுபடியும் பனையூர் கேட்டுக்கு வழி பிறக்கும். ஓகே சார். அது இங்கே அந்த அவங்க அந்த ஹீரோயின் பேரை சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், சொல்லிட்டீங்க. இல்லை, அந்த த்ரிஷா வந்து லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, அவங்க புதிய படங்கள் இதுலேயும் ஒப்பந்தம் ஆகலை. ஸோ அரசியலில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு மர்மம் அடங்கியிருக்கு. த்ரிஷா என்ட்ரி கொடுக்கும்போது விஜய் எக்ஸிட் ஆகிடுவார். எப்படின்னு கேட்குறீங்களா? டேக் ஆஃப். ஆமாம். இல்லை, என்ன காரணம்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. ஆனால் இவர் வந்து ஆரம்பத்திலே எக்ஸிட் ஆகிடுவார். எப்படின்னா, அது ஒரு எல்லாருமே அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, விஜயுடைய வேட்புமனுகளை வந்து அவருடைய மனைவி சங்கீதாவுடைய முழு சொத்துக்கள் வரும், அதில் சொல்லணும். ஏன்னா இன்னும் விவாகரத்து ஆகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 4-5 சொத்து மறந்துட்டார், இல்லை விட்டுட்டாருன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்க அதை கொண்டு கொடுப்பான். இந்த பார்த்தீங்களா, இதான் ஐயா தேர்தல் ஆணையிட்ட, இதாங்க சங்கீதா சொத்து, இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சிருக்காது. எப்படி விஷால் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் மனு ஒத்திக்கு தூரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியல் பற்றி பேசல இல்லை. ஏன்னா அரசியலுங்கிறது ரொம்ப சாணக்கியத்தனம், எத்துவாளித்தனம் எல்லாம் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் போய் நடக்க முடியாது. அப்போ எக்ஸிட் ஆகும்போது, விஜயுடைய வேட்புமனு தள்ளுபடி ஆகும்போது த்ரிஷா அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். மாஸ்டர் பிளானாக இருக்குது போல சார். ஆமாம், இது பெரிய மாஸ்டர் பிளானு. இது அவருக்கு தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறார். ஆனால் த்ரிஷாவுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா த்ரிஷா வந்து மும்பையில் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போ இது தமிழக வெற்றி கழகமா, த்ரிஷா வெற்றி கழகமா சார்? எல்லாம் டிவிக்கே தானே. ஓகே. த்ரிஷா வெற்றி கழகம்னாலும் ஒன்று தான், தமிழக வெற்றி கழகம்னாலும் ஒன்று தான். டிவிக்கே அது டீ தான். சரியா போச்சு, எல்லாம் டீலே இருக்குது, நல்லா இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா சரியாக இருக்குது. என்னென்னா, த்ரிஷா வந்து ஆரம்பத்திலே வந்து நான் சினிமா சிஎம் ஆகணும், என் லட்சியம் அதுதான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும், நான் சீரியஸாக சொல்கிறேங்க, நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சாணக்கியத்தனமாக பொன்னியின் செல்வன் அந்த த்ரிஷாவுடைய கேரக்டரை பார்த்தா தெரியும், பயங்கரமான சூட்சும வில்லி. அந்த பொன்னியின் செல்வனில் த்ரிஷாவுடைய கேரக்டர் இப்போ நிஜமாயிட்டு இருக்கு. அதான் உண்மை. அதாவது விஜய் அமித்ஷாவை பார்க்கல, ஆனால் த்ரிஷா மும்பையில் போய் அமித்ஷா பார்த்துருக்கு. எப்போ விஜய் டெல்லிக்கு போகிறார் சிபிஐ விசாரணைக்கு, அந்த அம்மா மும்பை போகுது, த்ரிஷா போய் அமித்ஷாவை பார்க்குது. அமித்ஷா என்ன சொன்னார் ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு டீட்டெயில் தெரியுது. ஆனால் அவன் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இதுதான் ரிசல்ட். அதே மாதிரி சார், விஜய் அவர்கள் வந்து இப்போ டெல்லிக்கு போயிருந்தார், கடைசியாக போயிருந்தார். அப்போ கத்திரிக்கோள், ஆதவர்ஜனா ஒரு ஃபுல்லு அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் என்ன சொன்னார், நான் தாடியை ட்ரீம் பண்ணுவேன், மீசையை ட்ரீம் பண்ணுவேன், அதுக்காக கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து அது ஆயுதத்தெல்லாம் வருது சிஸ்டர். அதனால் இவர் தெரிஞ்சு கொண்டு போனாரா தெரியாமல் கொண்டு போனாராங்கிறது தெரியல. ஆனால் ஆதவர்ஜனா எத்தனை இடம் ஃப்ளைட்டில் போயிருக்காரு. ஃப்ளைட்டில் இது கொண்டு போகக்கூடாது, ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, ஆனால் ஃபுல் பாட்டில் கொண்டு போகக்கூடாது. ஆமாம். அதனால் அவர் மாட்டிக்கிட்டார். ஆனால் ஒரே சொல்லிட்டார், நாங்கள் சாப்பிட்றது தான் கொண்டு போகிறோம், வேண்டான்னா விட்டுருக்கணுன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதோட பிரச்சனை முடியும். அதான் பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஓகே சார், இப்போ நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டீங்க. அதாவது இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். த்ரிஷா அவர்களோட லீக்டு வீடியோ ஏதோ வந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ அது முன்னாடி வந்ததை மறைச்சிட்டாங்க. மறுபடியும் இப்போ பார்த்திபன் அவங்க பேசுனதுனால வந்து மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து பூகம்பமாக வெடிச்சிருக்கு. இப்போ இல்லை, அந்த வீடியோவை செய்தி சொன்னது நான் தான், முதல்ல நான் தான் சொன்னேன். என்ன காரணம், இல்லை நேரடியாக நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த சமயத்தில் தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷா பிறந்தமேனியாக குளிக்கிற காட்சி, சோப்பு போடுறது எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு. எப்படின்னா, ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கு. அங்கே அவன் பாத்ரூமில் சிசிடிவி வச்சுட்டான், வச்சு வெளியே விட்டுட்டான்.
நடந்தது உண்மை. ஆனால் தப்பு தான். அவன் வீடியோ வச்சு தப்பு தான். அப்புறம் தெலுங்கில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமுக்கமாக அமைக்கிறவங்க. ஸோ அப்படியே புகார் எதுவும் இல்லாமல் அமைக்கிட்டாங்க. ஆனால் அதை தமிழில் நெற்றிக்கண் வார இதழில் அதனுடைய ஆசிரியர் ஏஎஸ் மணி வெளியிட்டார். வீடியோவே வெளியிட்டாங்க. வீடியோனா படம், படங்களை வெளியிட்டு அந்த முக்கியமான இடத்துல கருப்பு வச்சு மறைச்சிட்டார். ஆனால் உடனே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுச்சு. அப்போ நீதிபதி சொன்னார், அதை வீடியோ உண்மை தானே, என்ன அவர் ஆபாச படங்களை வெளியிட்டாருங்கிறது ஒரு 500 ரூபா ஃபைன் வரும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் தெரியாமல் நடந்துட்டுனா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னா வெளியே சமாதானம் பேசி அதுக்கப்புறம் திரிஷாவை பற்றி எதுவும் தரக்குறவா எழுத வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் அந்த கேஸ் முடிஞ்சது. அப்போ நான் அந்த நெற்றிகன் மணி எனக்கு நல்ல நண்பர். நெற்றிகனில் நானும் சினிமா செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால இது எனக்கு முழுமையாக தெரியும். இதான் நீங்கள் டேரெக்டாக இன்வால்வ் ஆகுன்னு சொன்னீங்களா? நான் பெருசாக அதை எதிர்பார்த்தேன் சார். கண்டென்ட் பெருசாக சிக்கிருச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். திரிஷாவுடைய பிறந்த மேனி வீடியோ வெளியானது உண்மை. அதுக்கப்புறம் கேட்டுக்கொண்டதன் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் அந்த வீடியோ இப்போது வலைதளத்தில் இல்லை, யூடியூப்பில் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சார் திரிஷா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே 2 பாய் ஃப்ரெண்டு வந்து இருந்திருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு தான் பாய் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் ஏன் சார் இருந்திருக்கும்? எல்லாம் தெரியுங்க. அவர் பழுத்த பழம், அணில் கடித்த பழத்துக்கு ஆசைப்படுறாரு. நான் என்ன செய்ய முடியும்? அணில்னா அவரு தானே இல்லையா? இல்லை, அணில் என்பது அணில் கடித்த பழத்துக்கு அவர் ஆசைப்படுறாருன்னு அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது அணில் கடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அனுபவப்பட்டவர் சொல்கிறாரு சார். சார் நான் வந்து அணில் கடித்த பழத்தை அவர் சாப்பிட்டாருன்னு, இல்லை அணில் கடித்த பழம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னது யார்? நான் சொன்னேன். இல்லை சார், நீங்களே ப்ரொமோட் பண்ணுறீங்க. எனக்கு பாவம் பையன் ஏதாவது பொண்ணுக்குன்னு ஏதாவது நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் நீங்களே அணில் கடிச்சபடி உனக்கு வந்து அப்புறம் அனுபவம் இருக்குன்னு கொஞ்சம் பரபரப்பாக பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டத்துக்காக போகிறோம். இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ஏன்டா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓகே சார், அதான் இது வந்து உண்மை. ஆனால் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து திரிஷா அவர்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை சார். அவங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ எடுத்தது இல்லை, அது அவங்க பேரில் தான். அது ஹோட்டல்காரன் தப்பு. அது எவன் வச்சானா அவன் அயோக்கியப்ப, அவங்கள தப்பு. அதே மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒன்றை நம்பி தான் அந்த லாட்ஜில் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து தங்குறாங்க. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுன்னு அர்த்தம்? ஆனால் தெலுங்கில் அது ரொம்ப கெட்டிக்காரங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைச்சிடுவாங்க. கரெக்டாக ஸ்ட்ராங்காக மறைச்சிட்டாங்க, எல்லாமே தெரியாத மாதிரியே. அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை, அப்போ அந்த சமயத்தில் அது எந்த ஹோட்டலுங்கன்னு கேட்டது கூட திரிஷா பதில் மறுத்துட்டா. என்ன காரணம் சார்? ஏன் சொல்லியிருக்கலாமே ஸ்ட்ராங்காக? எதுக்கு தெலுங்கு சினிமாவில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கு, நல்ல முதல் தர ஹீரோயின், அவங்களுக்கு வாய்ப்பு தான் முக்கியம், இது முக்கியம் இல்லை. ஓகே சார். அதாவது இப்போ நீங்கள் அதாவது எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒரு டேக் ஆஃப் ஆகிடுவார், இவங்க லேண்ட் ஆகிடுவாங்க தாவேக்காக. அப்போ இல்லை, எக்ஸிட் ஆகிறதுக்கு அவர் நல்லது தான். ஏன்னா திரிஷா வந்து கட்சியை கவனிச்சுப்பாங்க, அவர் சினிமாவை கவனிச்சிக்கலாம்ல. ஏன்னா சினிமாவை விட்டு விலகிறதா திரிஷா சொல்லிட்டாங்கன்னா மறைமுகமாக இப்போது 2 மாதமாக அவங்க புதிய படங்கள் இதுலேயும் ஒப்பந்தம் ஆகலை. கதை சொல்ல போனவங்க, டைரக்டரு, தயாரிப்பாளர் எல்லாத்துலேயும் கதை வேண்டான்னு அப்படி தள்ளிட்டாங்க. ஸோ அவங்க வயசு 42 ஆகி போச்சு. டாப்பில் இருக்கும்போதே நம்ம வந்து அரசியலுக்குள்ள போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே சார் இருக்குது இப்போது திரிஷா அவர்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஒன்றா போனதுனால? அதில் ஓட்டு அப்போ விழுகும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி இருந்தால்? அதாவது நாட்டில் இந்த பர்சனல் விஷயங்களை வந்து பெருசாக நினைக்கிறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஓட்டுக்கு தேர்தல் முடிவு வந்த பிறகு தெரியும். இப்போ திரிஷா சிஎம் ஆகிட்டாங்கன்னா புஷி ஆனந்த் என்ன சார் பண்ணுவார்? இல்லை, அந்த அத்தைக்கெல்லாம் மீசம் முளைக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள்கள் அல்ல, என்னையும் சேர்த்தான். திரிஷா வந்து தமிழ் போங்கய்யா சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆமாம். ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவான், பிறந்த மேனி குளிச்சல் வீடியோ வந்த நடிகை இப்போ முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொல்லுவான். சட்டசபையில் நாரடிச்சிருவாங்க. அதாவது முதல் கேள்வியில் வந்து ஒரு கடைசி ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது ரஜினி அவர்களை வந்து அவர் ஆதவர்ஜனை தாக்கியிருக்காரு. கண்டிப்பாக ரஜினி அவர்களோட ரசிகர்களோட ஓட்டு தாவேகா தலைவர் விஜய்க்கு போகுமா? விடாது. அது உறுதியிலும் உறுதி. ரஜினி ரசிகர்கள் இப்போ அவ்வளோ கட்டுப்பில் இருக்காங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் எங்கேயாவது சேட்டை பண்ணால் அது ரஜினிக்கு தான் ஆமான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் 50s, இப்போ 60 வயசில் இருக்கவங்க தான் ரஜினி ரசிகர்கள். அப்போ அவங்க வந்து அமைதி காக்குறாங்க. இதை வந்து ஓட்டில் காமிப்பாங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஜெயலலிதா அம்மா ஓட்டை வந்து ரஜினி அவர்கள் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சு விட்டாரோ,
அந்த மாதிரி தாவேகா தலைவர்களோட ஓட்டை வந்து ஒரு வார்த்தையிலே அதாவது ஒரு லைனில் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே சார், ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த காணொளி. மறுபடியும் இன்னொரு வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.